எஸ் சித்திக் மென்பொறியாளர். சமகால தமிழ் இஸ்லாமிய உலகில் கல்வி விழிப்புணர்வின் முகம் இவர். ஐடி மென்பொறியாளரான இவருக்கு இஸ்லாமிய சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக பார்ப்பதில் அளப்பெரிய காதல். தான் ஆரம்பித்த விஸ்டம் கல்வி வழிகாட்டி மையம் சார்பாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கல்வி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஆயிரக்கணக்கில் நடத்தி சமூக மறுமலர்ச்சிக்கு தனியொருவனாக வித்திட்டு வருகிறார். பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மூலம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணவர் மேம்பாட்டு கருத்தரங்குகளில் அழைக்கப்படும் போது இல்லை என்று மறுக்காமல் எங்கு நடந்தாலும் அனைத்திலும் பங்கேற்பது இவரின் தனி சிறப்பு. தனது துறை சார்ந்த பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இதுவரை 9 பேட்டன்ட் காப்புரிமைகளை பெற்றுள்ளார் என்பது பெருமைக்குரிய ஒன்று. கல்லூரி படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் வேலை வாய்ப்புகள் நோக்கி பயணிக்க பயப்படும் போது அவர்களுக்கு மன தைரியத்தையும் அவர்களுக்கான தகுதிகளை உயர்த்தி கொள்வதற்கான அணுகுமுறைகளை விவரிக்கும் விதம் அலாதியானது, அற்புதமானது. அவர் பங்கு பெறும் நிகழ்வுகளில் அவரின் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அவரின் அட்மார்க் முத்திரை. தமிழகத்தின் மூலை முடுக்கில் நடைபெறுகின்ற எந்த நிகழ்விற்கும் தனது சொந்த செலவிலேயே பயணிப்பதும், தன் வருகையால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் இன்று இவரது சேவையை சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ள சேவையாக மாற்றியிருக்கிறான் இறைவன். தன்னுடைய மென்பொருள் குறித்த அறிவையும் அனுபவத்தையும் மாணவ மாணவிகளுக்கு பகிர்ந்து வழங்குவது இவரின் வழக்கம். இவர் நடத்தும் இலவச பைத்தான் வகுப்புகள் மாணவ மாணவிகள் மத்தியில் பிரபலம். இந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீது பற்றுக்கொண்டு தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை சமுதாய மக்களின் கல்வி நிலை உயர செலவு செய்ததை பற்றி காரணத்தை கேட்டபோது, நாங்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தோம், கல்வியினால் மட்டுமே முன்னேறிய குடும்பம் எங்கள் குடும்பம், சகோதரரும் சரி நானும் சரி. அப்போ எங்களுக்கு கிடைச்ச கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். சென்னையில் தர்பார் ஹோட்டலில் சர்வராக வேலை செய்த ஜனாப் ஷாகுல் ஹமீத் அவர்களின் புதல்வரான சகோதரர் சித்திக் தன்னுடைய பள்ளி படிப்பை அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயின்றுள்ளார். தன்னுடைய மேல்நிலை வகுப்புகளை சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் பயின்றுதான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பிரபல கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எம்டெக் பயின்றுள்ளார். கல்வி சார்ந்த இவரின் சேவையானது இவரது இரத்தத்தில் ஊறியது. தன்னுடைய அண்ணன் சகோதரர் எஸ் ஜாஃபர் அலி அவர்கள் கல்லூரி காலத்தில் விஸ்டம் மாணவர் அமைப்பை ஒன்றை உருவாக்கி தான் சார்ந்த வடசென்னை பகுதியில் செய்த கல்வி சேவைகளை இன்று தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தி தனி ஒருவனாக போராடும் இவரின் பணிகள் வெற்றி பெற வாழ்த்தி துவா செய்வதோடு அவருக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்னை.